அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் எடுத்துப்பாங்க. குடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தண்ணீரை குடிப்பாங்க. அதே போல் அந்த கேன்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள உருகுலைய செய்து கடைசியில் வஃபாத்தானாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்டா, அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஷிஃபாவை தரணும். உலகத்தில் பெரிய செல்வமே ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியத்துக்கு விஞ்சின செல்வம் எதுவுமே இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உடல் உறுப்புகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரோக்கியத்தை அள்ளி வழங்கினால், அந்த உடல் உறுப்புகள் நல்ல முறையில் செயல்பட்டால் காரியமாற்றுவதிலும் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த கட்ட முன்னேற்றத்திலும் ஒரு மூமினின் பங்கு பெரிய அளவுக்கு இருக்கும். சகோதரர்களே, எப்போது உடல் சுகம் பலகீனப்பட்டு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய நோய்களினால் பாதிக்கப்பட்டானோ அதோடு முடிந்து விடுகிறது அவனுடைய சகாப்தம். அவனுடைய முன்னெடுப்புகளும் முன்னேற்றங்களும் தொய்வடைந்து விடுகிறது. நிரந்தரமாக அந்த உடல் உறுப்புகளோ அல்லது வேறு வகையான உடல் பலகீனமோ ஏற்பட்டால் அதோடு அவனுடைய சகாப்தம் அவ்வளவுதான் என்ற நிலைக்கு ஆளாக்கப்பட்டு விடுகிறது. அல்லாஹ் அந்த கையறு நிலையிலிருந்து உங்களையும் பாதுகாப்பானாக, என்னையும் பாதுகாப்பானாக, எம் குல மக்கள், எம் சமூக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. இந்த உடல் உறுப்புகளில் பிரதானமான உறுப்பாக வயிறு இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, உணவுகளின் பாத்திரமாக அது இருக்கிறது. அந்த உணவுகளை சரியான முறையில் செரிமானம் செய்து அவைகளை கழிவுகளுக்கு அனுப்புவதிலும் சத்துக்கள் பகுதிக்கு அனுப்புவதிலும் முக்கியத்துவம் பெறுகிறது. மொத்தத்தில் உணவை அப்படியே வாங்கி உடலுக்கு சத்துக்கள் சப்ளை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நியாமத்தாக வயிறு இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வயிற்று பிரச்சனை அப்படின்னும் போது ரொம்பவுமே கஷ்டம். ஒரு வாரத்திற்கு முன்பு இரவு நேரத்தில் ஏற்பட்ட வயிற்று உபாதை தாங்க முடியவில்லை. களிமாவெல்லாம் சொல்லிவிட்டேன், அவ்வளவுக்குள்ளாக வலி. கடைசியில் என்னுடைய துணைவியார் நள்ளிரவு நேரத்தில் 24 ஹவர்ஸில் கொண்டு காமிச்சு 2 ஊசியை போட்டு மாத்திரையை கொடுத்து சரியாக வந்துச்சு. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வயிறு என்ற நியாமத்தில் நிரப்பமான ஆரோக்கியத்தை கொடுத்துட்டான்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒன்றும் இல்லை. அந்த ஆரோக்கிய கேடு வயிற்றில் ஏற்படும் போது சொல்லி மாள முடியாத அளவுக்கு வேதனைகளும் சொல்லி மாள முடியாத அளவுக்கு துயரமும் ஏற்படுகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த வயிற்று பிரச்சனை ஏற்பட்ட மக்கள், வயிற்றில் 3 வகையான பிரச்சனை ஏற்படும். ஒன்று வயிற்றுப்போக்கு அப்படின்ற நோய். எப்போதுமே அவங்களுக்கு மலஜலம் போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நோய் யாருக்கும் வரக்கூடாது. இன்னொன்று என்னன்னா, சுத்தமாக மலமே போகாது வெளியில். அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும். வயிற்று வலி அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா கழிவுகள் வெளியில் போனால் தானே ஆரோக்கியம். உட்காந்து சேவ் பண்ணி உள்ளேயே இருந்துக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? அப்போ கடுமையான முறையில் என்ன செய்யும்னு சொன்னால் வயிற்று உபாதைகள், வயிற்று வலி ஏற்படும். இன்னொன்று என்னண்டா, அல்லாஹ் பாதுகாக்கணும், அந்த வயிற்றில் ஏற்படக்கூடிய புற்றுநோய். பெரும்பாலான மருத்துவர்கள் இந்த வயிற்று புற்றுநோயுடைய விஷயத்தில் என்ன செய்கிறதுன்றே தெரியலைன்ற அளவுக்கு வயிற்று புற்றுநோய், குடல் புற்றுநோய் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த பெரும் துயரத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். வயிற்று உபாதை ஏற்பட்டு அதன் மூலமாக பலகீனமோ கடுமையான துயரமோ ஒரு மூமினுக்கு ஏற்பட்டால் அவன் செய்ய வேண்டிய வசீஃபா என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வசீஃபா, அற்புதமான வசீஃபா. ஷிஃபாவை தரக்கூடிய இதை எப்போ ஓதணும்னு சொன்னால், எல்லா வக்து தொழுகையிலையுமே ஓதணும். குறைந்தபட்சம் 3 முறை ஓதணும். கூடியது 33 தடவை ஓதணும். ஓதி என்ன பண்ணணும்னு சொன்னால், கடுமையாக முறையில் பாதிக்கப்பட்ட மக்கள் காலை நேரத்தில், காலை உணவுக்கு பிறகு இளநீல இந்த துவாவை ஓதி என்ன செய்யணும்னு சொன்னால், ஊதி என்ன செய்யணும், அந்த இளநியை அந்த தேங்காய் பத்தியோடு சாப்பிட்றணும். சகோதரர்களே, இப்படி தொடர்ந்து அவர் ஒரு 40 நாட்கள் செய்தாரானால் அல்ஹம்துலில்லாஹ் அந்த வயிற்று உப்பிசம், வயிற்று உபாதைகள், வயிற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்ஷா அல்லாஹ்வுடைய கருணையால் முழுமையாக நீங்கிவிடக்கூடிய ஒரு அதிசயத்தை அவர் பார்ப்பார். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த துவாவை பாருங்கள். முன்பின் சலவாத்தை அழகான முறையில் முடிந்துவிட்டு இந்த வலது கையை அந்த வயிற்றில் நேரடியாக
துணிக்கு மேலே இல்லை, நேரடியாக வைத்து கொண்டு அல்லாஹும்ம அதிஹிபில் பாஸ ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி. அல்லாஹும்ம அதிஹிபில் பாஸ ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி. அல்லாஹும்ம அதிஹிபில் பாஸ ரப்பன் நாஸ் வஷ்ஃபி அன்த ஷாஃபி. அர்த்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹும்ம அதிஹிபில் பாஸ ரப்பன் நாஸ், மக்களை வளர்த்து போஷித்து பாதுகாக்கக்கூடிய என் இறைவனே யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நோவினையை என்னை விட்டும் நீக்கிவிடு. வஷ்ஃபி அன்த ஷாஃபி, எனக்கு நிவாரணத்தை கொடுத்துடு. ஏன்னா நீதான் நிவாரணம் தருபவன். மாத்திரை மருந்து டாக்டரு லொட்டு லொசுக்கு இதெல்லாம் காரணிகளாக நீ தந்தது தானே ஒழிய, மற்றபடி உண்மையான ஷிஃபா என்பது உன் கைவசம்தான் இருக்கிறது அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த துவாவை அவர் குறைந்தபட்சம் 3 முறை, கூடிய பட்சம் 30 முறை ஓதி தனக்கான ஷிஃபாவை இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். அழுகையோடு கேட்க வேண்டும். வயிற்று பிரச்சனையே வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய மக்கள் இந்த வசீஃபாவை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தினசரி ஓதக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்தனையோ மக்களுக்கு இதன் மூலமாக ஷிஃபாவை தந்திருக்கிறார். விழிப்புணர்வு இல்லாத மக்கள் அந்த வயிற்று பிரச்சனையிலேயே காலம் மூச்சோடும் இருந்து அதிலேயே இறந்தும் போகிறார்கள். என்னுடைய மாமி முறை வேண்டும். கேன்சரால், வயிற்று கேன்சரால் அவர்கள் பட்ட அவதி கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஒரு கிளாஸ் தண்ணியை அரை மணி நேரம் குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. வயிற்று கேன்சர் 3 ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, 3வது ஸ்டேஜுக்கு போயிடுச்சு, காப்பாற்ற முடியலை. அந்த நேரத்தில் வீட்டில் வச்சுக்கிறங்க, எப்போ வரும்னு சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 2 பச்சை குழந்தைகளை போட்டுட்டு சின்ன வயதிலேயே ஒஃபாத்தாயிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிக்கிறதுக்கு அரை மணி நேரம் எடுத்துப்பாங்க. குடிக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க தண்ணீரை குடிப்பாங்க. அதே போல் அந்த கேன்சரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள உருகுலைய செய்து கடைசியில் வஃபாத்தானாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்டா, அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் ஷிஃபாவை தரணும். உலகத்தில் பெரிய செல்வமே ஆரோக்கியம்தான். அந்த ஆரோக்கியத்துக்கு விஞ்சின செல்வம் எதுவுமே இல்லை. அதனால் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் உங்களுக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஆரோக்கியத்தை நினச்சி அந்த ரப்புக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி கொண்டிருங்க. அதை தவிர்த்து எனக்கு இதை தரலையே அதை தரலையே என்று சொல்லி குறைபடுவது ஒரு மூமினுக்கு பண்பாக ஆக முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை கண்டெடுத்து தங்களுக்காக சொன்ன எமக்காக துஆ செய்ய மறந்துடாதீங்க. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.